श्रीगुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधक स्वामिन् असाध्यं तमगंबद रामदूत कृपासिंधो मत्कार्यं साधक प्रभु. எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து குருமார்களையும் எனதர்மை குருநாதர் திருமுக புத்துடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி, நமது குருசங்கல்பா ஆன்மீகம் ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல ஜோதிடம் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் பக்தி சார்ந்தும் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு அது பயன்படக்கூடிய பதிவுகளாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வாழ்த்துக்களே எங்களுடைய வளர்ச்சி. உங்களுடைய ஆதரவுக்கு நான் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய பதிவிற்கு போகிறோம். நம்ம எல்லாருமே ஒரு 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அதுதான் நம்ம பிறந்த நட்சத்திரம், நம்ம பிறந்த ராசி அப்படின்னு சொல்லப்போம். அப்போ முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம். உங்கள் நட்சத்திரம் இதுவாக இருந்ததுன்னா உங்களை பற்றிய விஷயங்கள் இதுதான். கண்டிப்பாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பரணி அப்படின்னா அடுப்புன்னு அர்த்தம். 3 கல் வச்சு அடுப்பு இருக்குது பாருங்கள், அடுப்பு. நம்ம கேஸ் ஸ்டவ் நீங்கள் என்னென்னலாம் அடுப்பாக யூஸ் பண்ணுறோமோ எல்லா அடுப்புமே பரணி. இப்போ பரணி அடுப்புன்னா சமையல் கலை சார்ந்து இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வமும் சமையல் கலையில் சிறந்தவர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க. தைரியமாக எதையும் அணுகக்கூடியவர்கள். சில நேரங்களில் சாதக பாதகங்களை பார்க்காமே அணுகிடுவாங்க. ஏன்னா பரணி நட்சத்திரம் துரியோதனன் பிறந்த நட்சத்திரம். கௌரவர்களில் முதல்ல இருந்த துரியோதனன் பிறந்த நட்சத்திரம். அப்போ துரியோதனன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அவனுக்கு கொஞ்சம் அடுத்தவர்களுடைய அந்த வளர்ச்சி, அடுத்தவர்களுடைய அந்த பொருளாதார நிலை இதெல்லாம் பார்த்தா தானும் அப்படி ஆகணுங்கிறதுக்காக எது வேண்டாலும் செய்யும் அந்த பரணி. பொருளாதாரம் அந்த பணம் 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 ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த பரணி கர்மவினை ஜோதிடப்படி, அதாவது மரபணு ஜோதிடம் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஎன்ஏ ஜோதிடம் பற்றி பார்த்திங்கன்னா சந்திரனுடைய தோஷத்தை வாங்கிய கர்மப்பதிவை, சந்திரனுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரமாக இது இருக்கிறதுனால இவர்களுடைய வம்சத்தில் கண்டிப்பாக மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கலாம். ஒரு சிலர் பரணியில் பிறந்தவங்களே அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ஏற்படும். மன பாதிப்புக்கு ஆளானவர்கள் நிறைய இந்த பரணி சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கும். தன் வேலையை தானே செய்து கொள்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு முக்கியம். ஏன்னா பரணிக்கு இன்னொரு தெய்வமாக சொல்லக்கூடியது யமதர்மன், காலதேவன் சொல்லக்கூடிய யமதர்மன். யமதர்ம ராஜா எப்படி பர்ஃபெக்ட் டைமிங். ஐயா இன்றைக்கெல்லாம் முடியாதையா, நாளைக்கு வந்து உயிர் எடுத்துறியா அப்படின்னு சொன்னால் கேட்க போகிறாரா? நோ உன்னோட டைம் அவுட்டு, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குதுன்னு. நான் இப்போ தான் குழந்தை பெற்றிருக்கேன், அந்த குழந்தைய வளர்த்தணும், ஆளாக்கணும், அல்லாத அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும். சரி கல்யாணம் பண்ணிட்டோம், ஒரு பேரனை பார்த்துடணுன்னு இருக்கேன், அது வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னா கொடுக்க போகிறாரா? அதான் கன்னடத்தில் ஒரு பாட்டு சொல்லுவாங்க, அந்தகன தூதரிக கிஞ்சுத்து தெய்வல. அந்தகன் அப்படின்னா யமன். அவனுடைய தூதர்களுக்கு ஒரு இத்தினூண்டு கூட சிறிதளவு எள்ளளவும் கூட தயவு தாட்சண்யமே இல்லைம்மா. டைம் முடிஞ்சது கிளம்புனா கிளம்ப வேண்டியது தான். உங்களுக்கு 1008 கமிட்மெண்ட் இருந்தாலும் அவர் விட போகிறதில்ல. அப்படி நீங்களும் கூட எப்படி இருக்கணும்? பரணி நட்சத்திரக்காரர்கள் எந்த இடத்தில் தங்களை திருத்தி கொள்ள வேண்டும்னா வேலை அப்படிங்கிற இடத்துல வேலையை ஆச்சு இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாமல் சகாலத்தில் சரியான காலத்தில் செய்து தன் வேலையை தானே செய்து பழகுவதே மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். இவங்களுக்கு இந்த தீய பழக்க வழக்கங்கள், அதாவது ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ் உருவாயிடுச்சுன்னா இவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம். அது என்ன மாதிரியான பழக்கமாக இருக்கலாம், புகைப்பிடித்தலாக இருக்கலாம், மது அருந்துதலாக இருக்கலாம், என்ன மாதிரியான பழக்கம். இன்றைக்கி ஒரு கெட்ட பழக்கம்னு சொன்னோம்னா எல்லாம் ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துட்ருக்கோம். அது ஒரு கெட்ட பழக்கம். அதிலிருந்து பரணியை விடுவிப்பது ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு அம்மா ஆதிக்கம் ஜாஸ்தி. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க. இவர்கள் மேலே அம்மா ஆதிக்கத்தினால் இவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கூட்டு தொழில் அப்படிங்கிறது சிறப்பு.
பரணி நட்சத்திரம் பெண் பிறந்து அவங்க உங்கள் ஜாதகத்தில் சனி நீச்சம் ஆயிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு கணவனுக்கு திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. இதில் பிறந்தவர் போகர், பழனி முருகனை செய்த போகர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்னு சொல்லப்படுகிறது. அப்போ மருத்துவம் சார்ந்து முக்கியமாக சித்தா படிக்கலாம். சித்தா இவங்களுக்கு கை கொடுக்கும். ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா பரணி சித்தா மெடிசன்ஸ் எடுத்துருந்துச்சுன்னா சரியாகும். பாம்பை அடித்து கொல்லவே கூடாது. பாம்பு பார்த்தா அதை பிடிச்சிடணும். இப்போ கொத்த வந்துட்டுருக்கு, அடிக்காமல் இருக்க முடியுமானா தவிர்ப்பது நலம். மருத்துவம் இவர்களுக்கு ரொம்ப நல்லா கை கொடுக்கும். பரணி 1ஆம் பாதம் பெரிய தோஷம் இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத போது தாக்குவது அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். காதல் வயப்படுவது அதிகமாக இருக்கும் 1ஆம் பாதம். 2ஆம் பாதம் பார்த்திங்கன்னா தோஷம் இருக்குது. தாயுடன் கருத்து வேறுபாடு வந்துடும். இவர்கள் பிறக்கும் முன்பு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. இவங்க பிறந்த பிறகு கொஞ்சம் மேலே வரும். 3ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளை தத்து கொடுத்து பெறுவது நல்லது. பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நம்ம குழந்தை பிறந்ததுன்னா அம்மன் கோவிலில் அல்லது பெருமாள் கோவிலில் தத்து கொடுத்து வாங்கிறது ரொம்ப நல்லது. பிற்காலத்தில் தந்தையை பிரிந்து வாடுவதுன்னா இன்றைக்கி வேலை வாய்ப்பு சார்ந்து எங்கெங்கேயோ போகிறோம். இப்போ எல்லாருக்குமே அந்த நிலைமை ஏற்படுது. முக்கியமாக பரணி 3ஆம் பாதத்துக்கு ஏற்படும். அடுத்தது பரணியை காக்கை ஒரு அடையாளம், யானை ஒரு அடையாளம். அப்போ யானை வழிபாடு, யானைக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். தினமும் காக்காக்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ஷேர் மார்க்கெட் இவங்களுக்கு ஆகவே ஆகாது. ஷேர் மார்க்கெட் போனாங்கன்னா அதில் நஷ்டங்களை கொடுத்துரும். ஜாதக ரீதியாக ராகு எப்படி இருக்கார், 5ஆம் இடம் 8ஆம் இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லணும். பரணியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் காமனாக சொல்லக்கூடிய பொதுவான பலனாக ஷேர் மார்க்கெட் இவங்களுக்கு அவ்வளோ சிறப்பை தராது. உணவு தொழில் நல்லாயிருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். ஹோட்டல் தானாக சொந்தமாக வைக்காமல் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான சமையல் வேலையில் அந்த மாதிரி ஆர்டர் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரிசி கடை வைக்கலாம். உணவு நீர் சம்பந்தமான தொழில்கள் எல்லாம் பரணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பரணி நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜென்ம லக்னம் அமைஞ்சிருச்சு, சந்திரன் இருக்கிறது ஓகே, உங்கள் லக்னமே பரணி நட்சத்திரத்தில் இருக்குது, மேஷ லக்னம் பரணி நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்னம் தொடங்குது அப்படிங்கிற பட்சத்தில் சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இவங்க சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. ராசி கட்டத்தில் இருக்கக்கூடாது, நவாம்சத்திலும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுலேயும் இருந்துருச்சுன்னா அந்த சந்திர கர்மாவை சார்ந்த தவறுகள் செய்து மீண்டும் மீண்டும் அந்த கர்மாவை ஏற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். ரொம்ப முக்கியம். அதுலேருந்து விடுதலை ஆக போகிறீங்களா கர்மாவிலேருந்து, இல்லை அந்த கர்மாவில் மீண்டும் தவறு செய்ய போகிறீங்களா அப்படின்னா சந்திரன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்னலாம், அடுத்தவர்கள் மனம் நோகச் செய்வது, அடுத்தவர்களுடைய மனநிலை பாதிக்கும்படியாக நடந்து கொள்வது, மனநலம் பாதித்தவர்களை அவமானப்படுத்துவது, உணவு சம்பந்தப்பட்டு தவறு செய்வது, தான் செய்யக்கூடிய அந்த வியாபாரங்களில் தாயாரை பேணி காக்காமல் இருப்பது, இதெல்லாம் தவறுகள் ஏற்படும். நீங்கள் என்ன பண்ணணும்னா 27 எலுமிச்சம்பங்களை கோர்த்து மாலையாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ அல்லது திங்கக்கிழமையோ துர்க்கைக்கு சாற்றி வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். இவங்க வாகன பிரியர், வாகனம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, சொகுசு வாகனம் இருக்கும். முன் வாழ்க்கை தடுமாற்றமாக இருக்கும். ஒரு 30 வயசு வரைக்கும் ஒரு தடுமாற்றமான வாழ்க்கை, பின் வாழ்க்கை இவங்களுக்கு வெற்றியை தரும். முக்கியமாக பரணியில் பிறந்து சுக்கிரனும் ஜாதகத்தில் கன்னியில் இருந்துருச்சுன்னா இப்படி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் 100% கன்னி சாபம் வாங்கின ஜாதகமாக இருக்கும். அங்கே குடும்பத்தில் ஏதாவது கன்னியா பெண்களுக்கு தவறு இழுத்தவர்கள் இருப்பாங்க. மகர லக்னம் கும்ப லக்னமாக இருந்து பரணியில் பிறந்து சிம்மம் கன்னி லக்னமாக பிறப்பு லக்னமாக இருந்து பரணியில் பிறந்துட்டா, அல்லது இன்றைக்கி தசாபுக்தி பரணியில் சுக்கிரதசை நடந்துட்டுருக்குங்கிற பட்சத்தில் பெண் சாபம் செயல்பட்டுடும். மகர லக்னம் கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம், சிம்ம லக்னம் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது இன்னைக்கு வயதோட்ட லக்னம் இந்த லக்னங்களில் போகிறப்போ உங்களுக்கு பெண் சாபம் செயல்படும் காலமாக இருக்கும். அந்த காலங்களை அறிந்து நம்ம அதுக்கு என்ன சரியான பரிகாரங்களை தேடிக்கொள்வது நல்லது. பேக்கரி அடுப்பு சம்பந்தமான விஷயங்கள்,
பேக்கிங் பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும் விஷயங்கள். இவங்களுக்கு மாந்திரீக ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த பரணிக்கு. பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம், அவங்களுக்கு நல்லதை தரும். காமாட்சி அம்மனை, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை பரணி நட்சத்திரம் வர என்னைக்கு பரணி மாதம் பரணி வரும் பாருங்கள், அதில் நீங்கள் பிறந்தது பரணி நட்சத்திரமாக இருந்து ஏதோ ஒரு மாதத்தில் வர பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் நீங்கள் காமாட்சி அம்மனை தரிசிக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். கரும்பு சர்க்கரை மற்றும் புட்டு தானம், புட்டு இருக்கு இல்லையா, அந்த புட்டு தானம் செய்வது, ஊறுகாய் வந்து அதிகமாக விருப்பம் இருக்கும் உங்களுக்கு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு சலூன் கடை இருக்கும். கொஞ்சம் காமம் அதிகமான நட்சத்திரம். காமம்னா ஆசை அதிகம், எல்லா விஷயங்களும் ஆசை அதிகம், பெரிய நிலைக்கு போகணும்னு இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்து சந்திர திசை நடக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அக்னீஸ்வரர், மயிலாடுதுறையில் அக்னீஸ்வரரை வணங்குவது நல்லது. அதே மாதிரி திருவாலங்காட்டு காளியை வழிபடுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இந்த பரணி நட்சத்திரத்துக்கு இருக்கும். சரிங்களா? பரணியில் ஒரு கிரகம், பரணி நட்சத்திரத்தில் சந்திரனே இருந்து சந்திர தசை நடந்ததுன்னா நமக்கு சிறை சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு தொந்தரவுகளை கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் கொடுக்கல் வாங்கல், நம்ம கொடுக்கறோம் வாங்கிக்கிறோம் அல்லது நம்ம கடன் வாங்குகிறோம், யாருக்காவது நம்ம கடன் கொடுக்குறோம், இந்த ரெண்டு விஷயத்திலும் நம்ம வாங்கினோன்னா நம்ம வந்து அசால்ட்டாக இருந்தோம், நம்ம கொடுத்தோன்னா நம்ம எவ்வளவு அதில் கவனமாக இருப்போமா, அதுபோல் நீங்கள் வாங்கினதுலேயும் கொடுக்கல் வாங்கலில் கண்டிப்பாக கவனமாக நேர்த்தியாக இருக்கணும். கரெக்டாக அந்த டேட்டில் பணத்தை திருப்பி கட்டுறதுக்கு தயாராக இருக்கணும். வருமானத்தை பற்றி யோசிக்காத பரணியே இல்லை. எப்போவுமே இவங்க யோசனை வருமானம் பொருளாதாரம் தான். ஸோ பரணி 4ஆம் பாதம் மறைமுக அதிகாரம், ரகசிய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காமாட்சி, கரும்பு சர்க்கரை, புட்டுதானம், யானை வழிபாடு, காக்கைக்கு அன்னம் வைப்பது, இது போன்ற விஷயங்களை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் இந்த கர்மாவை தீர்க்கிறதுக்கு பிறந்திருக்கிற ஜாதகமாக இருக்கா, கர்மா தொடருமாங்கிறது எல்லாமே உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த வழிபாட்டுகளை பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய சாதகங்களையும் சொல்லியிருக்கோம், பாதகங்களையும் சொல்லியிருக்கு. இப்போ பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வது ரொம்ப அவசியம். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற ஒரு நட்சத்திரங்கள் சார்ந்த பதிவுகளில் சந்திப்போம்.